நான் சூர்யா. இந்த படத்தில் சந்துருன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதான் என் லைஃப்பில் சைன் பண்ண ஃபஸ்ட்டு படம் ஆஸ் எ வெப் சீரிஸ். இதுக்கப்புறம் தான் நான் ஃபீனிக்ஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி. நரு சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இங்கே ஒருத்தரையும் மீட் பண்ணதும், வெவ்வேறு மக்களை பார்த்ததும், வெவ்வேறு ஆளுங்களை பார்த்து தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் பேஸ்கெட் பாலில் எனக்கு தெரியாது, பட் ஆனால் முக்கியமாக சூர்யாவுக்கு நன்றி சொல்லணும். நான் சூர்யா இல்லைன்னா அந்த சீன் ஒன்றும் நல்லாவே தெரிஞ்சிருக்காது. தேங்க்யூ சூர்யா. ஐ திங்க் எல்லாரும் போய் ஜியோ ஹாட் ஸ்டாரில் நடு சென்டர் பார்ப்பீங்க நம்புகிறேன். இப்போ எல்லா எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நன்றி. தேங்க்யூ. எப்படி இந்த கோரியோகிராஃபி பண்ணி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணாங்கிறது இன்னும் கூட அன்பிலீவபிளா இருக்கு. ஏன்னா சீரீஸ் போது நமக்கு தெரியும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும் as compared to சினிமா in terms of budgets and stuff. பிச்சிட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மைண்ட் போக்கீங்க. நடுசன் வெப் சீரிஸ்க்காக நாங்கள் எல்லாம் 3 பேருமே முதல்ல சுரேஷ் ஐயா, காந்தி, நான் எல்லாம் பாஸ்கா பிளேயர் முதல்ல நாங்களாம் ஒன்றா விளையாடி இருக்கோம். அதோட சந்தோஷம் பெரிய சந்தோஷம். எனக்கு தம்பிக்கு காந்தி தான் கோச்சிங் சொல்ல பெரிய சந்தோஷம் இருக்கு. இந்த படத்துல நாங்களாம் படமா இது வெப் சீரிஸ் தான் கிடையாது, ஒரு படமா தான் தம்பி எங்களை வேலை வாங்கியிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க எல்லாருமே. எங்கேயுமே மனஸ்தாபம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா என்ன தேவை என்பதை ரொம்ப அழகா நேர்த்தியா அந்த பேசுற வார்த்தையை அவ்வளவு தெளிவா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். இது வரைக்கும் யார்கிட்டையும் கோவப்படவே இல்லை தம்பி. ரொம்ப கஷ்டம் ஒரு பாஸ்பால் மேட்ச் ஒரு நடத்துறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி ஷார்ட்டை பிரிச்சா கூட தெரியாது தம்பி. அவ்வளவு அழகா பிரிச்சு அவ்வளவு அழகா வேலை வாங்கியிருக்காரு தம்பி. நல்ல படம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். கண்டிப்பா இது இந்த வெப் சீரிஸ் எல்லாரும் பாருங்க. இது கண்டிப்பா படமா வரும். அதுக்காக தான் படம் வருது நினைக்கிற வாயில. இந்த சீரியஸ் எல்லாரும் மறக்காம பாருங்க. நல்ல சீரியஸ். மேட்ச் முடிச்சுட்டு வெளியே சொல்ல பார்க்க சொல்றது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நாங்களாம் விளையாடும் போது அப்படிதான். அந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம்னா வேற மாதிரி இருக்கும், தோத்த வேற மாதிரி இருக்கும். இந்த தோத்த பிறகு நாங்க பண்ற கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசெல்லாம் வலிக்கும். ஐயோ தோத்த என்னடா பண்ணுறது. ஆனா திருப்பியும் அடுத்த மேட்ச் ரெடி ஆயிடும். நாங்க அந்த தோல்வி ஒரு வெற்றிக்கான வழிக்காக காட்டும் அப்படின்றதுக்காக தான். தோல்வி எப்போதுமே ரொம்ப அழகா இருக்கும். தோல்வி தேவதை மாதிரி நம்ம கூடயே இருக்கும். வெற்றி என்பது எப்பாவது ஒரு வாட்டி வரும். அந்த தோல்வியை நம்ம எப்போ எவ்வளோ அதை நேர்த்தியா ரொம்ப அழகா எடுத்துக்கிறோமோ வெற்றி என்பதை நோக்கி ரொம்ப பக்கத்துல வந்துடும். இந்த மேட்சும் அப்படியே நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. தம்பி எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்கானுங்க. யாருமே புதுசா தெரியவே இல்லை. ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. படமே ரொம்ப நெருக்கமா இருக்கு. இந்த சீரியஸ் ரொம்ப அழகான சீரியஸ். மறக்காம எல்லாரும் இந்த படம் பார்த்துட்டு நீங்க பார்த்தா உங்களுக்கு தோணும் கண்டிப்பா இது ஒரு விஷயம் புரியும். நம்ம போராடுற மக்கள் எல்லாருக்குமே இந்த சீரியஸ் ரொம்ப முக்கியமான சீரியஸா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா அந்த பார்த்து முடிச்சு வெளியே சொல்ல இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள், இயக்குனர் டீமுக்கு எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த கோச் ஆகிய காந்தி எப்போதும் கிரவுண்ட்ல தான் இருப்பான். 24/7 கிரவுண்ட்லயே பார்க்கலாம். அத்தனை பேரை உருவாக்கி இருக்காங்க காந்தியை தொட்டு கூட மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் வாழ்க்கை சூப்பரா இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தம்பி. அதனால பெரிய சந்தோஷம். சுரேஷ்க்கு பெரிய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ஐயா. மறக்காம இந்த சீரியஸை மறக்காம பாருங்க ஐயா. வாழ்த்துக்கள் இயக்குனரை. வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்படுங்க ஐயா. சிந்திலையாக பெரிய வாழ்த்துக்கள் பிடிச்சதையாக ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உண்மையிலே நீங்க உங்களோட முயற்சி இன்னும் திருமணையாக்கும் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பண்ணுங்க. இந்த மாதிரி டீமை நீங்க நிறைய உருவாக்கிட்டே இருக்கேன். இந்த தம்பிகெல்லாம் படம் பண்ணி இன்னும் பெருசா வருவாங்க. சினிமாவே ரொம்ப அழகா இருக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்படுங்க. கோச் சுரேஷ் நடு முத செட்டிநாடு ஸ்கூல்ல பார்த்தாரு, கீர்த்தியும் பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் மேட்ச் முடிஞ்சோடனே கோச் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு நடு சொன்னாரு, உங்களை நான் ஹாட் ஸ்டார்ல இருந்து இந்த பாஸ்கெட் பால் வெப் சீரிஸ்க்கு சூஸ் பண்ணிடுவேன். நடு அப்படின்னு கேட்டேன். என்ன ஸோ உங்களை கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்து பண்ணேன். பட் அது பாஸ்கெட் பால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அது அடிக்கடி காந்தியை பற்றி தான் அதிகமாக சொல்லுவாங்க. எங்க கோச் இப்படி பண்ணுவாரு அப்படி பண்ணுவாரு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கா. அப்படி எனக்கு அதுலயும் நம்ம இன்ஸ்பயர் ஆயிட்டேன். என்ன பாஸ்கெட் பால் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. அவருக்கு எனக்கு அந்த டீமை கொடுத்தாரு. அந்த பசங்கள்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அப்படி நான் சொல்றத ஜஸ்ட் லைக் தட் பண்ணாங்க. டெடிகேட்டடா பண்ணாங்க. நடுவுமே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நான் பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். ஸோ இப்படி ஒரு டீமோட ஒர்க் பண்ணப்ப எனக்கு ஃபுல்லா அவங்களோட நானும் இருந்தேன். ஈவன் செந்தில் சார் அண்ட் கீர்த்தி எல்லாருமே எங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. அதனால ஈஸியா என்னால பாஸ்கெட் பால் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் நரு. நீங்க மேலும் மேலும் வெற்றி அடையணும் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நான் காந்தி, நவரோட கோச். நரு இந்த பாஸ்கெட் பால் சம்பந்தமா ஒரு சீரியஸ் ரொம்ப சந்தோஷம்.
இன்னும் மேலே மேலே போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதான் பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் சீரீஸுங்கிறத உண்மையிலேயே அந்த ஸ்போர்ட்ஸோட எந்த ரூல்ஸோ ஏதோ தெரியாமல் நான் அந்த மேட்ச் பார்த்தேன், இந்த எபிசோட் பார்த்தேன். ஏன்னா எனக்கு பேஸ்கெட் பாலோட ரூல்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நரேஷனில் அது ரொம்ப பிலீவபுளாக கன்வெர்ட் பண்ணது, அதை ஸ்டேஜ் பண்ணி அதை எடுத்தது, அது வந்து ரியலி என்ஜாய். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே கேமே தெரியாமல் நான் அந்த கேமோட என்கேஜ் ஆகி பார்த்தேன். ஒவ்வொரு கோலும் நானும் கூட இருந்து பார்க்குற அளவுக்கு நடந்தது. அப்புறம் எல்லா இதுலேயுமே என்னென்னா எமோஷன்ஸ் முக்கியமாக, அது கேம்ங்கிறத தாண்டி எமோஷன் தான். ஸோ அதை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த சீரீஸில் வந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த சீரீஸ் வந்து டீம் தான் இந்த சீரீஸோட பேசிக்கான ஒரு விஷயம். பட் அந்த டீமை வந்து அவங்க எடுத்த விதத்துலேயும், நரு அவங்களோட மொத்த டீம் எல்லாருமே எடுத்த விதத்துலையுமே உண்மையிலேயே ஒரு பேஸ்கெட் பாலோட எந்த கோஆர்டினேஷனில் கேம் கோல்ஸ்லாம் இருக்கணுமோ அதை அப்படியே ஃபில்ம் மேக்கிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய்ட் த ஷோ. நிச்சயமாக எல்லாருமே பார்க்கணும். சீசன் 2க்கு நான் வெயிட் பண்ணுறேன். மேலும் நிறைய நல்ல ஷோஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டீமில் இருந்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சூப்பர் சுப்பு, பாடலாசிரியர், ரைட்டர், டைரக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி நான் கடைசியாக டைரக்ட் பண்ண ப்ராஜெக்டோட ரைட்டர்ஸ் கீர்த்தி அண்ட் நரு. ஸோ அண்ட் இப்போ அவங்க அடுத்தது இன்னும் பயங்கரமாக ஒரு சூப்பர்வான ஒரு சீரீஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க, நடு சென்டர். ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் போது நமக்கு தமிழில் ரொம்ப ஐகானிக்காக பார்த்தீங்கன்னா சென்னை 28 சொல்லலாம். ஏன்னா அதுதான் அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விட நம்ம ஸ்போர்ட்ஸ்ங்கிறதும் ஒரு டெய்லி லைஃப், நம்ம லைஃப் ஸ்டைல், ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையிலேருந்து யதார்த்தமாக எடுத்த ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். இந்த மாதிரி இதில் அலைடு கேரக்டர்ஸ் இத்தனை பேர் எப்படி டீல் பண்ணாங்க. வெங்கட் பிரபு சார்னா டீம் வந்து ஃபுல்லாக ஃபன்னாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இது வந்து இன்னும் கூட சீரியஸாக ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் நரு. லைக் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சில விஷயங்கள்லாம் மலையாளம் சினிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ரைட்டிங் எது டைரக்ஷன் அப்படிங்கிறது அது ரெண்டுத்துக்குள்ள அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். அது எங்கே ரெண்டும் பிளெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதை வந்து பயங்கரம் செமையா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸோட சப்ளாட்ஸ், வேற சோஷியோ பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே தொட்டுட்டு கடைசியில் எல்லாத்தையுமே ஸ்போர்ட்ஸை வச்சு கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விதம் பயங்கரமா இருக்கு. அண்ட் வெங்கட் எடிட்டிங்கும் பயங்கரம் ஸ்னாசியா இருந்தது. எப்படி இந்த கோரியோகிராஃபி பண்ணி எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணாங்கிறது இன்னும் கூட அன்பிலீவபிளா இருக்கு. ஏன்னா சீரீஸ் போது நமக்கு தெரியும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும் as compared to சினிமா in terms of budgets and stuff. பிச்சிட்டீங்க. தேங்க்ஸ் a lot and I'm feeling very proud that நீங்க கூப்பிட்டது ரொம்ப தேங்க்ஸ். சீரியஸ்லி. வணக்கம், என் பேரு எஸ்கே சூர்யா. இதுல பிகேன்ற ரோல் நான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. நடு சென்டர் 17 எபிசோடும் வெளியில வந்த நாள், சீசன் 1 முடிகிற நாள். இவ்வளவு நாள் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த நாள் வரும்னு. இப்போ கடைசியா 17 எபிசோடும் வெளில வந்துருச்சு மக்கள் பாக்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்றதுக்கு, நீங்கெல்லாம் பாக்குறதுக்கு. பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஐ பிலீவ் நடு சென்டர் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது இன்னும் பெட்டரா ஒரு ஃபீல் கிடைக்கும்னு. ஸோ பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. என் பேர் யஷ்வந்த். நடு சென்டர்ல நந்தான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் வி அச்சீவ்ட் இட். ஸோ எல்லாருமே நடு சென்டர் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தாண்டி என்ன சொல்றதுன்னு தெரியல. அண்ட் ஓகே, அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சாரி. ஓகே, இங்க வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் முக்கியமா நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிற ஒரே விஷயம், இந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து புதுசா, அதாவது இதுக்கு முன்னாடி எதுவுமே பெருசா நடிச்சது கிடையாது. நாங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றப்போ எங்களை நம்பி எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண செந்தில் சார், அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் டைரக்டர்ஸ் மகா, கித்தேக்கா, நருண்ண எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப முக்கியமாக நான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்ச ஆர்டிஸ்ட் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சசிகுமார் அண்ணா இருக்கட்டும், மைம் கோபி சாரா இருக்கட்டும், கலையரசன் அண்ணா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த பசங்க பண்றாங்க, சப்போர்ட் பண்ணாம விட்டுருந்தாங்கன்னா நாங்களாம் இன்னைக்கு ஒன்றுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி நடு சென்டர் 17 எபிசோடுமே வந்திருக்கு. மறக்காம ஜியோ ஹாட்ஸ்டார்ல போய் பாத்துருங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்த சீசன் ஹோப்ஃபுல்லி நாங்கள் இதே கேஸ்டிங் வந்து இன்னும் ஃபன்னோட எங்களால் வர முடியும். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் முகேஷ். நான் வந்து காளிதாசன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லாரும் வந்ததுக்கு. நான் இதில் தேங்க்யூ ஸோ மச் இங்கே எல்லாரும் வந்ததுக்கு. இதில் நான் வந்து நடு சென்டரில் ஏபிளுங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேரோட சேர்ந்து ஒன்றா பார்க்கும்போது. தேங்க்யூ. நான் வந்திருக்கு இல்லைவா வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் கிஷோர், நான் தச்சின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நான் இங்கே நிற்கிறது சந்தோஷத்தோட இவங்க எல்லாரோட நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம்ல, எல்லாரும் பேசணும். தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் ஜீவா பாலச்சந்திரன். இதில் நான் குல்தீப்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். எங்களை சப்போர்ட் பண்ண வந்த எல்லா பிரசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நடுசென்ட்ன்ற சீரீஸ் இன்னைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது சீசன் 1. அதை நீங்கள் எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தாக ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சி பண்ணி அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சஹானா. நான் ஜேட்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நடு சென்டர் சீரீஸ்ல. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எல்லாருக்கும் லைஃப்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்கன்றப்போ ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல. இங்க நிறைய பேருக்கு எங்க எல்லாருக்கும் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெபியூ. ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஃபைனலி 17 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பா போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. முதல்ல பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கு. நான் டெரன்ஸ் குருன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக சேர்ந்து யங்காக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற பிரசன்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ. என்னோட பேர் மதுவசன். நான் இந்த நடு சென்டர் சீரீஸில் சீட்டா குட்டின்ற ரோல் பண்ணிருக்கேன். இந்த மேடை யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முக்கியமாக என்னோட டேரக்டர் நரு அண்ணன், அப்புறம் மகா கீர்த்தி அக்கா, அவங்களுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த சீரீஸ் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீசன் 2 வர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு. பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சூர்யா. இந்த படத்தில் சந்துருன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதான் என் லைஃப்பில் சைன் பண்ண ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் எ வெப் சீரிஸ். இதுக்கப்புறம் தான் நான் ஃபீனிக்ஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி. நரு சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இங்கே ஒருத்தரையும் மீட் பண்ணதும், வெவ்வேறு மக்களை பார்த்ததும், வெவ்வேறு ஆளுங்களை பார்த்து தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் பேஸ்கெட் பாலில் எனக்கு தெரியாது, பட் ஆனால் முக்கியமாக சூர்யாவுக்கு நன்றி சொல்லணும். நான் சூர்யா இல்லைன்னா அந்த சீன் ஒன்றும் நல்லாவே தெரிஞ்சிருக்காது. தேங்க்யூ சூர்யா. ஐ திங்க் எல்லாரும் போய் ஜியோ ஹாட் ஸ்டாரில் நடு சென்டர் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ எல்லா எபிசோட்ஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு. நன்றி. தேங்க்யூ. என் பேர் நந்தகோபால். வாசுன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சீரீஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ 17 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக சீரீஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க, கூட நானும் இருக்கேன். எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாமினிக். நான் ஜெயந்தங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்யூ, உங்கள் டைம் ஒதுக்கி வந்ததுக்கு. அண்ட் எல்லாருமே இந்த நாளுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம். கஷ்டப்பட்டு ஆளுக்கு அவங்களோட எஃபர்ட்டை போட்டு அவங்களோட ஃபுல்லஸ்ட்டை எல்லாரும் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பாருங்க. நடு சென்டர்ஸ் ஆன் ஜியோ ஹாட் ஸ்டார் 1 to 17 வந்துருச்சு. எல்லாரும் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரி ஒன், வணக்கம். ஐ எம் சாரா பிளாக். நான் இதில் வந்து ஃபரான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஆஸ் எவ்ரி ஒன் செட், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டெபியூட்டன்ஸ். அண்ட் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு டைரக்டர் நரு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. மகா கீர்த்தி அக்காவுக்கு ரொம்ப தேங்க்யூ. த 17 episodes are finally out. எல்லாருமே போய் binge watch பண்ணுங்க. I really think you would love it. Thank you so much for this episode. Hi, thanks for having us. என்னோட பேர் அபிஷேக். நான் என்னோட ரியல் நேமும் தான், கேரக்டர் நேமும் தான். நான் பிகேவோட ஓல்ட் ஸ்கூலில் பிகேக்கு டிசி வாங்க ஹெல்ப் பண்ண பையன். ஸோ 17 episode ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரசன்ட் மீடியாவுக்கு. என் பேர் ராஜ்பரத் பாலமுரளி.
நடு சென்டர்ல ரயன் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் டு நரு அண்ட் கீர்த்தி ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் ரயன். நான் வந்து சஹானா ஜேடோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். ஷீஸ் கெட்டிங் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் ஐம் ஆல்சோ கெட்டிங் லாட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். Please continue to do so. We just came out, we just finished watching the last 2 episodes. It's really, really amazing. I'm sure all of you will love it. Please continue showing us your love and support for Nadu Center. Thank you. Hi everyone, I am Tanisha and I played the role Chanchal. I would really like to thank Naru, Nirmalana, Venkatana and Kirti for giving me this opportunity, and all the episodes are out, so would love that you would go and watch and let us know how it is. Thank you. நம்ம டீம் அப்படியே மூவ் ஆயிடலாம். வழி விட்டுங்க, அவங்க போயிடணும். சாரி கொஞ்சம் சவுண்ட் மட்டும் போடுங்க ப்ளீஸ். Naru, creator and director of the series Nadu Center. ஜியோ ஹாட்ஸ்டாரில் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு ஆல் தி 17 எபிசோட்ஸ். இது வந்து என்னோடய லைஃப்லேருந்து எடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷன்லேருந்து எடுத்த ஒரு சின்ன ஒரு கதை. நான் வந்து ஒரு புது ஸ்கூலுக்கு போனப்போ அங்கே பேஸ்கெட்பால் கோச்சோ எதுவுமே இல்லை. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் கொஞ்சம் சில விஷயனால ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ ஃபெல்ட் ஒரே ஒரு மேட்ச் தரமாக விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. போன புது ஸ்கூலில் ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதில் இவனும் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வி வென்ட் டு ப்ளே டோர்னமெண்ட்ஸ். நிறைய டோர்னமெண்ட் போனோம், தோத்துட்டே இருந்தோம். கடைசியாக ஒரே ஒரு மேட்ச் ஜெயித்தோம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் காலைல எழுந்திரிக்கிறப்போ ஐ ஹேட் திஸ் ஸ்பார்க். காலைல எழுத ஆரம்பிச்சு ஒரு ஃப்ளோவில் தி ஸ்டோரி ரோட் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கதை ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. அண்ட் ஒரு 10 pages அந்த சினாப்சிஸ் ரெடி ஆச்சு. அதுலேருந்து லுக்கிங் பேக் திங்ஸ் ஸ்டார்டட் ஃபாலோயிங் இன் பிளேஸ். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தானாக அமைஞ்சிச்சு. ஸோ அந்த கதை வந்த விதமாக இருக்கலாம், நான் ப்ரொடியூசர் செந்தில் மீட் பண்ண விதம், அங்கேருந்து உடனே வி வென்ட் டு ஹாட்ஸ்டார், மெட் மிஸ்டர் பிரதீப் மில்ராய். அவர் எங்களை பார்த்த உடனே எங்கள் கதை அதை தாண்டி எங்கள் டீம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ எல்லாமே அடுத்து அமைச்சு வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த சீரீஸோட லீடும் அப்படி தான். பிகேன்ற கேரக்டர் பண்ணியிருக்கிற சூர்யா ஒரு பாஸ்கெட்பால் விளையாட தெரிஞ்ச பையன் அண்ட் ஆக்டிங்கும் பண்ணுற மாதிரி ஒருத்தன் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வி கேப் லுக்கிங் கிடைக்கவே இல்லை. கரெக்டாக ஷூட்டுக்கு ஒரு ஜஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி வி ஃபவுண்ட் சூர்யா பிகேன்ற கேரக்டர் பண்ணியிருக்கான். ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஆக்டர்ஸுமே என் மைண்டில் இது என்னோட லைஃப்லேருந்து எடுத்தனால சில ரியல் கேரக்டர்ஸ் வச்சு தான் ஒரு பேஸாக வச்சு தான் நான் எல்லாருமே டெவலப் பண்ணேன். அண்ட் அதுவுமே அப்படி அமைஞ்சிச்சு. ஒருத்தர் பார்க்குறப்போ அவன் மாதிரியே இருக்கான், இவனை கரெக்டாக இருப்பான்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஆடிஷனில் ஒருத்தராக எடுத்தோம். அண்ட் ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து தான் பண்ணிக்கோம். திஸ் இஸ் வெங்கட், எடிட்டர் ஆஃப் த ஷோ, நிர்மல் அண்ட் கீர்த்தி, ரைட்டர்ஸ் ஆஃப் த ஷோ. அவங்க என்னோட சேர்ந்து ஷூட்லேயும் இருந்தாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து பாஸ்கெட்பால் மட்டும் கிடையாது. இட்ஸ் டாக்ஸ் லாட் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். டாக்ஸ் தானே ஷோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நான் அந்த புது ஸ்கூலுக்கு போனப்போ தான் ரியல் பீப்புள்னா என்ன, ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னென்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அஃப்கோர்ஸ் பாஸ்கெட்பால்னு வச்சு பேசுகிறப்போ வின்னிங் அண்ட் லூசிங்கும் பேசியிருக்கோம். இப்போ இந்த ஃபினாலே பார்த்தீங்கன்னா அதுலேயும் தெரியும். தேர்ஸ் ஒரு அண்டர் கரண்ட்டில் வி ஹவ் டாக்ட் அபவுட் ஹவு வின்னிங் ஆர் லூசிங் டசன்ட் மேட்டர். எல்லாமே சொல்கிறது தான், பட் அதை நாங்கள் சொல்கிற விதத்தில் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அது நீங்கள் சீரீஸ் பார்க்குறப்போ என்ஜாய் பண்ணிங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் சில விஷயங்கள் இன்னொரு பாஸ்கெட்பால் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணது ஃபினாலில் வி ஹவ் ஷோட் ஒன் எக்ஸ்டென்சிவ் மேட்ச். லைக் ஒரு ஓப்பனிங் மேட்சை கொஞ்சம் காட்டிட்டு அப்புறம் நிறைய மேட்ச் காட்டி செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்னு காட்டாமல் ஒரு மேட்சை ரொம்ப டீட்டெயிலாக டீல் பண்ணி காட்டியிருக்கோம். அண்ட் அந்த மேட்சோட எண்ட்லேயுமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். அந்த சர்ப்ரைஸ் வந்து வெறும கிமிக்ஸ்க்காகவோ ஒரு ஃபன்காக பண்ணாமல் அதில் எங்களோட ஃபிலாசபி, எங்களோட பிலீஃப் அதில் அடங்கியிருக்கு. அண்ட் இந்த சீரீஸோட சீசன் 1 கோர் வந்து 1 win. இந்த பிகேன்ற கேரக்டர் வந்து இது எல்லாமே பண்ணுறது ஒரே ஒரு வின்னுக்காக. அண்ட் இந்த சீசன் முடியறதுமே ஒரு பாட்டில் தான் முடியுது. ஸோ என்னோட டீமுக்கும் சரி, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே நான் சொன்னது, அந்த சாங் வரப்போ நாங்கள் மட்டும் இல்லை, பார்க்குற ஒரு ஆடியன்ஸும் யாரெல்லாம் ஒரு வின்னுக்காக ஏங்குறாங்களோ எல்லாருமே எல்லார் ஃபீல்டுலையுமே எல்லாருமே எப்பயாவது ஒரு சான்ஸ் கிடச்சிடாதான் ஜெயிக்க மாட்டோமான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி கிட்டத்தட்ட 12 to 13 years வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் நாங்கள். அண்ட் இப்போயும் இந்த ஷோ வெளில வந்ததே எங்களுக்கு சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஷோ நிறைய பேர் பார்த்து நிறைய பேர்
இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணால் வில் பி ஹாப்பி. பட் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணி இந்த ஷோ நாங்கள் ஹாப்பியாக ஒர்க் பண்ணி அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த ஷோ வெளில வந்ததே எங்களுக்கு ஒன் வின் தான். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஷோ. ஸோ லைக் ஐ செட், பாஸ்கெட்பால் மட்டும் கிடையாது, இதில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இப்போ யங் அடல்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ், ஃபன் ஸ்டஃப், ட்ரக்ஸாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், ஹவு தே சி லவ் அண்ட் அந்த வயசில் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஹாட்ஸ்டார் என்ன கேட்டது பீரியடாக பண்ணுறீங்க, உங்கள் கதைன்னு சொன்னதுனால இதை பீரியட் ட்ராமாவா உங்கள் லைஃப்லேருந்து பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு ஐ செட் இல்லை, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட பேசி ஐ வாண்ட் லேர்ன் தெம், ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜென்ரேஷன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கேட்டர் பண்ணணும்னு நினச்சி வி வென்ட் டு ஸ்கூல்ஸ். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பேசியிருக்கோம். சின்ன சின்ன டீட்டெயிலாக இருக்கலாம். இப்போ என்னோட டைமில் இருந்தப்போ என் நம்பர் தெரியா, ஒரு நம்பர் வாங்கின மச்சான் மாமா அந்த மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க வந்து நான் ஒன் ஆஃப் த ஸ்கூல்ஸில் போய் பேசுகிறப்போ அப்படியே பேசி ஐடி வாங்கிட்டேன்னா, ஸோ ஐடின்றப்போ என்ன ஐடினா இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டா ஐடி வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஷோவில் ஃபன் இருக்குது, ஃபைட் இருக்குது, லவ் இருக்குது, பாஸ்கெட்பால் இருக்குது, ஃபேமிலி இருக்குது அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் எதுவுமே ரொம்ப புஷ் பண்ணலை. அண்ட் நாங்கள் ரைட்டிங் ஸ்டேஜில் ஒன்று டிசைட் பண்ணது என்னன்னா, இப்போ இங்கே பயங்கரமாக அழ விடுறோம் பாரு, இங்கே பயங்கரமாக சிரிக்க விடுறோம் பாரு, இது எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் நான் பிச் பண்ண எல்லாருக்குமே சொன்னதுன்னா, இது ரொம்ப சிம்பிளாக ஆர்கானிக்காக பிளெயினாக ஒரு சீரீஸ். வீட்டில் சில்லாக ரிலாக்ஸாக பார்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் எமோஷன்ஸ் வரும், அங்கங்கே சிரிப்பு வரும். ஸோ ஐ ஹோப் தி ஷோ ஒர்க்ஸ் ஃபார் யூ ஆல் அண்ட் கீர்த்தி, நிர்மல் அண்ட் மை டீம், மை ஃப்ரெண்ட்ஸ். யா ஹாய், என் பேர் மகா கீர்த்தி. நான் இந்த ஷோட கிரியேட்டர் அண்ட் ரைட்டர். லைக் நரு செட், இந்த ஷோவில் எங்கள் ஸ்கூல் டைமில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் அதெல்லாம் வச்சு இதை பண்ணியிருக்கோம். அண்ட் ரைட்டிங்கில் இருந்தப்போ நாங்களே ஸ்கூலுக்கு திரும்ப போன மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஷோ இஸ் ஆல் அபவுட் டீம் ஒர்க் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லைக் ஹி செட், எங்களுக்கும் இது ஒரு நாங்கள் டீமாக சேர்ந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இது எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அண்ட் மேக் தி ஷோ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. யா, நடு சென்டர் 17 எபிசோட்ஸ் மொத்தம், எல்லாமே இப்போ இட்ஸ் அவுட் நவ். ஸோ இப்போ நீங்கள் போய் அதை பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் வந்து இந்த சீரீஸோட எடிட்டர். நாங்கள் ஆக்சுவலி 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்து எப்படி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த சீரீஸும் எடுத்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒர்க்கிங்கே ரொம்ப ஃபன்னாக இருக்கும். வேலையும் பேரலாக நடந்துகிட்டே இருக்கும். எதுவுமே நாங்கள் லேட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நல்லா ஜாலியாக போன ஒரு சீரீஸு. இப்போ 17 எபிசோட்ஸும் வந்துருச்சு ஹாட் ஸ்டாரில். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் டு பிரசன்ட் மீடியா, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் வந்ததுக்கு. எல்லோரும் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என் பேர் நிர்மல், ஒன் ஆஃப் தி ரைட்டர்ஸ். ஆல்சோ ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன். ஷோ எல்லோரும் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப், ஹோப் அந்த ஒன் வின். பாருங்க, பிடிக்கும், பிடிச்சா பார்ப்போம். தேங்க்யூ. ஒரு ஃபியூ பீப்புள் மட்டும் தேங்க் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் பிரதீப் மில்ராய் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார் டீம், அவங்க தான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட் டு தெம். அப்புறம் மிஸ்டர் செந்தில் வீராசாமி ஃப்ரம் அக்வாபுல்ஸ் டீம், அவினாஷ் அண்ட் அரபி. அண்ட் ஆல்சோ நாங்கள் இது வரைக்கும் ரைட்டர்ஸாக எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த சில டிரெக்டர்ஸ் இருக்காங்க. சுந்தர் சி சார், பத்ரி அண்ணா, சிவன் அண்ட் சூப்பர் சுப்பு. தேங்க்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் தெம். அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டெப்புக்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம். தேங்க்யூ.